தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி கிராமத்துக்கும் மருத்துவ சேவையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற இலக்கோடு முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்த திட்டம்தான் மக்களை தேடி மருத்துவம். தமிழ்நாடு முழுவதும் கிராமங்கள் தொடங்கி நகரங்கள் வரை மக்களை தேடி மருத்துவம் குழு வீடுகளுக்கே தேடிச் சென்று சிகிச்சை அளிக்கிறது. இந்த திட்டத்தின் 4ஆம் ஆண்டு தொடக்கத்தில் 1,86,13,872 பேர் முதல் முறையாக சேவைகளையும், 4,07,69,203 பயனாளிகள் தொடர் சேவைகளையும் பெற்று பயனடைந்தனர் என்கிறார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன். இந்த திட்டத்தில் இந்த தொழிலாளர்களுக்கும் அந்த மருத்துவம் என்பது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதையும் விரிவுபடுத்தும் பணி இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம். சென்னையை பொறுத்தவரை கிண்டி, அம்பத்தூர் போன்ற தொழிற்பேட்டைகள், புதிதாக உருவாகி வருகிற திருமுல்லைவாயல், அந்த சென்னையை ஒட்டி இருக்கிற இந்த தொழிற்பேட்டைகளுக்கெல்லாம் 100% அந்த தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்பது விரைவில் எங்களால் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. உலக அளவில் 60 முதல் 70% வரை தொற்றா நோய்களினால் பாதிக்கப்படுகிறார்கள் மக்கள். எனவே அவர்களை காக்கும் உன்னதமான திட்டமாக இந்த திட்டம் 5/8/2021 தொடங்கி இதுவரை 1,86,13,872 பேருக்கு இந்த திட்டம் சென்றடைந்திருக்கிறது. நீண்ட காலமாக உயர் இரத்த அழுத்தத்திற்கு தனியாரில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டதால் ஒவ்வொரு மாதமும் மருந்துகளுக்காகும் செலவும் அலைச்சலும் மிச்சம் என்கிறார் வேளச்சேரியைச் சேர்ந்த மூதாட்டி தனலட்சுமி. பிபி, ஆனால் சுகர் இல்லை. பிபி தான் 7 நாள் மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன். கால் வலி, முட்டி வலி, மாத்திரை. இப்போ தான் இப்போ செக் பண்ணாங்க. செக் பண்ண தான் உங்களுக்கு லேசாக சர்க்கரை இருக்குதுன்னு சொன்னாங்க, சுகர் இருக்குதுமான்னு சொன்னாங்க. இன்றைக்கும் செக் பண்ணாங்க. மருந்து 7 நாள் கடையில் வாங்கி சாப்பிட்டுருந்தேன். இப்போ ஊட்டியாக மருந்து இன்றைக்கிலேருந்து கொடுக்குறாங்க, நாங்கள் சாப்பிட்றோம். தொற்றா நோய்களுக்கான தொடர் சிகிச்சை மற்றும் மருந்துகள் வழங்குவதனால் நோய்களின் தீவிரமும் மரண விகிதமும் குறையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்திற்கு நிதி உதவி வழங்க உலக வங்கி நிர்ணயித்த இலக்கை விட இரட்டிப்பாக பயனாளர்களுக்கு சேவை அளித்திருப்பதாக பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வநாயகம் தெரிவித்துள்ளார். ஒரு பாதிக்கு மேற்பட்ட பயனாளிகள் நம்ம டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லை ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்றதே தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம முழுமையாக அந்த சேச்சுரேஷன் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இதுக்கப்புறம் இவங்க முழுமையாக தொடர்ந்து இந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துட்டால் தான் அந்த காம்ப்ளிகேஷன்றதை வர தடுக்க முடியும். ஸோ காம்ப்ளிகேஷன்றது இந்த ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம், இல்லை சிறுநீரக பாதிப்பாக இருக்கலாம், இல்லை இந்த ஸ்ட்ரோக்காக இருக்கலாம். ஸோ இந்த பாதிப்பை தடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த மரண விகிதம் குறைய ஆரம்பிக்கும். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் பயனடைய 104 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். விரைவில் பயனாளிகளின் எண்ணிக்கையை 2.5 கோடியாக உயர்த்துவதே இலக்கு என்கிறது தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் செய்தியாளர் சண்முகப்பிரியன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.